அனைத்தும் வசமாக இந்த 9வது பாடலை பாட வேண்டும். கருத்தன எந்தை தன் கண்ணன் வண்ண கனகவெற்பில் பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்தன் முன் நிற்கவே. இனி இதன் பொருளை பார்ப்போம். அம்பாளிடம் கருணை, ஞானம் என்ற 2 ஸ்தனங்கள் நிறைந்ததாக உள்ளது. ஞானம் நிறைந்ததாக இருக்க காரணம் சதா சிவபெருமானின் கருத்தில் இருப்பதால். என எந்தன் தன் கண்ணன் என்று பட்டர் பாடுகிறார். உலக உயிரினங்கள் அனைத்திற்கும் ஞானமூட்ட வல்லவள் என்பதைத்தான் பெருந்தன என்று பட்டர் கூறுகிறார். ஞான சம்பந்தருக்கு அம்பாள் பாலூட்டினாள் என்ற கருணை இந்த வரி மூலம் தெரிகிறது. பாலெழும் பிள்ளைக்கு பேரருள் கூர் நல்கின அபிராமி பட்டர் சுட்டி காண்பிக்கிறார். ஆரம் அம்பாள் அணிந்த திருமாங்கல்யம், செங்கை சிலையும் அம்பும் என்றால் அம்பாளின் சிவந்து இடது முன் கையில் கரும்புவில், வலது மேல் கையில் 5 விதமாக புஷ்ப பானங்கள் இல்லா மலர் அம்புகள் என்றும் சொல்வார்கள். அவை தாமரை, செங்கழுநீர், செவ்வல்லி, செவ்வாம்பல், மாம்பூ. புஷ்பபானங்கள் 5, இந்திரியங்கள் 5, தன்மாத்திரைகளும் 5. இப்படிப்பட்ட மனதிற்கு ஒப்பான கரும்பு வில்லையும் 5 இந்திரியங்களுக்கு ஒப்பான மலர் அம்புகளையும் அம்பாள் கையில் வைத்திருக்கிறாள். முருத்தன முரலும் என்றால் அம்பாளின் புன்முறுவல். நீயும் அம்மே வந்து முன்னிற்கவே என்கிறார். அம்பாளை உரிமையுடன் நீ என்று பட்டர் அழைக்கிறார். இது மிக நெருங்கிய உரிமை ஆக இருக்கிறது. ஒவ்வொரு அந்தாதி பாடலுக்கும் ஒரு தனி சிறப்புண்டு. அம்பாள் என்றோ அல்ல, இன்றும் என்றும் அருள் புரிய காத்திருக்கிறாள் என்பது முற்றிலும் உண்மை. ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.